ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ ஈஸ்வர சுட்டி காட்டுவது யாதெனில் தேவர்களை வழிபட்டு அவர்களது பௌதிக லோகங்களை அடைவதற்கும் கூட பிரபஞ்சத்தின் இருண்ட பகுதியில் தான் வசிக்கின்றான். பிரபஞ்சம் முழுவதும் மாபெரும் பௌதீக மூலப்பொருட்களால் மூடப்பட்டுள்ளது. இது நீரினால் பாதி நிரப்பப்பட்டு ஓட்டினால் மூடப்பட்டுள்ள ஒரு தேங்காயை போன்று உள்ளது. இதன் ஓடு காற்று புகாத அளவில் அடைபட்டு இருப்பதால் இதனுள் இருக்கும் இருள் அடர்த்தியானதாகும். எனவே வெளிச்சத்திற்காக சூரியனும் சந்திரனும் தேவைப்படுகின்றன. பிரபஞ்சத்திற்கு வெளியே விசாலமான எல்லையற்ற பிரம்மஜோதி காணப்படுகிறது. இது வைகுண்ட லோகத்தினால் நிறைந்துள்ளது. பிரம்மஜோதியில் வீற்றுள்ள மிக பெரிய மிக உயர்ந்த லோகம் கிருஷ்ணலோகம் அல்லது கோலோக பிருந்தாவனம் எனப்படுகிறது. அங்கே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் வசிக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருபோதும் கிருஷ்ணலோகத்தை விட்டு வெளியே செல்வதில்லை. அவர் அங்கே தமது நித்திய சகாக்களுடன் நித்திய வாசம் புரியும் போதிலும் பௌதிக மற்றும் ஆன்மீக மூலகம் எல்லாவற்றிலும் அவர் வீற்றுள்ளார். இந்த உண்மை ஏற்கனவே 4வது மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. சூரியன் எவ்வாறு தனக்குரிய வட்டப்பாதையில் நிலைபெற்றபடி எங்கு வீற்றுள்ளதோ அவ்வாறே பகவானும் தமது திருத்தலத்தில் நிலைபெற்றபடி எங்கும் வீற்றுள்ளார். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஸோ 12 ஒரு கிளாஸ் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அந்தம் தமா பிரவேசந்தி ஏ அசம்பூதியம் பாசரே ததோ போய் எவதே தமோ யா யூ சம்பூத்தியாம் ரதா. தேவர்களை வெளிப்பற்றவங்க அறியாமை இருள் மிகுந்த பதில் நுழைகிறார்கள். அருவமான பூர்ணத்தை வழிபடுவர்கள் மேலும் இருள் மிகுந்த பதில் அடைகின்றனர். இம்பர்சனல் பிரம்மனை வழிபடக்கூடாதுன்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, அதான் இந்த ஸ்லோகம். அதனால் பகவானது கிருஷ்ணர் கோலோ அவன் இருக்கிறார் பர்சன் தான் சொல்லி இங்கே பிரபாதர் என்ன பண்ண எழுதுறார். இந்த பௌதிகம் இருள் சொந்த இருக்குது. எப்படி ஒரு கோக்கனட்டில் மூடி இருந்தால் எப்படி இருக்கும், இருளாக தான் இருக்கும், பாதி தண்ணி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த உலகம் பிரபஞ்சமும் ஃபுல்லாக டைட்டாக மூடிதாங்க. ஓகே, ஃபுல்லாக இருட்டு தான். இது எப்படி வெளிச்சம் வருது, பகவானுடைய கண்கள் சூரியன் சந்திரன், இல்லைன்னா வெளிச்சமே கிடையாது. ஓகே, சூரியன் இருக்கிற வரையும் தான் வெளிச்சம் இருக்கும். அதுக்கு மேலே போனீங்கன்னா லோக்கல் மவுண்டன்லாம் இருட்டு தான் இருக்கும். ஃபுல்லாக லோக்கல் மவுண்டன்லாம் இருட்டாக இருக்கும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், பிஞ்சு இருட்டு. அதில் குதிரை எல்லாம் வருவாங்க இல்லையா, கிருஷ்ணரை அரைச்சிடும். அப்போ அந்த குதிரை லோக்கல் மவுண்டன் கூட தாண்டிடும். ஆனால் அந்த யூனிவர்ஸோட எல்லை போன பிறகு உள்ளே போவே போகாது குதிரை. ஏன்னா ஃபுல்லாக இருட்டு. எர்த்து வாட்டர் ஃபயர் ஏர் ஈத் எந்த இருக்குல்லையா, ஃபுல்லாக ஃபயர் எப்படின்னு தெரியல, முதல்ல இன்ட்ரே ஆகுது. அப்போ தான் கிருஷ்ணா தன்னுடைய பிரகாசத்தை யூஸ் பண்ணி தான் கொண்டு போவார், இந்த குதிரையை கொண்டு போவார். ஓகே, ஸோ அடுத்தது பண்ணிங்க பிருந்தாமராஜி பண்ணிங்க மதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சந்திரலோகத்திற்கு செல்வதன் மூலமாகவோ அதற்கு மேலே அல்லது கீழே இருக்கக்கூடிய இதர லோகத்திற்கு செல்வதன் மூலமாகவோ வாழ்வின் பிரச்சனைகளை தீர்த்து விட முடியாது. எனவே இந்த இருண்ட பௌதிக பிரபஞ்சத்தினுள் இருக்க வேண்டிய எந்த ஓர் இலக்கையும் பொருட்படுத்த வேண்டாம் என்று ஸ்ரீ ஈஷோபனிஷத் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதே சமயத்தில் இப்பிரபஞ்சத்தை விட்டு வெளியேறி இறைவனின் பிரகாசமான திருநாட்டினை அடைவதற்கு முயலும்படி நம்மை அறிவுறுத்துகிறது. பெயருக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே சமய நெறிகளை பின்பற்றக்கூடிய பல்வேறு பொய்யான பக்தர்கள் இருக்கின்றனர். அத்தகு போலியான மதவாதிகள் இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியேறி ஆன்மீக வாசனை அடைவதற்கு விரும்புவதில்லை. கடவுளை வணங்குவதன் ஆன்மீக வானை அடைவதற்கு விரும்புவதில்லை. கடவுளை வணங்குவதன் போர்வையில் பௌதிக உலகிலேயே தங்களது நிலையை தக்க வைப்பதற்கு மட்டுமே அவர்கள் விரும்புகின்றனர். அத்தகைய முட்டாள்தனமான போலி மதவாதிகளிடம் நாத்திகர்களும் அருவவாதிகளும் தங்களது நாத்திக பிரச்சாரத்தினை முன்வைத்து இருண்ட பிரதேசத்திற்கு வழிகாட்டுகின்றனர். நாத்திகர்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் இருப்பினை நேரடியாக மறுக்கின்றனர். அருவவாதிகளோ பரமபுருஷரின் அருவத்தன்மையினை வலியுறுத்துவதன் மூலமாக நாத்திகர்களை ஆதரிக்கின்றனர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடிய எந்த ஒரு மந்திரத்தையும் இதுவரை நாம் ஸ்ரீ ஈஷ உபநிஷத்தில் காணவில்லை. அவரால் எல்லாரை காட்டிலும் வேகமாக ஓட முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. மற்ற லோகங்களை தேடி வேகமாக ஓடுபவர்கள்
நிச்சயம் நபர்களே. அவர்கள் அனைவரையும் விட பகவானால் வேகமாக ஓட முடியும் எனில் அவர் எவ்வாறு அருவமானவராக இருக்க முடியும்? பரமபுருஷரை பற்றிய அருவ கருத்தானது அறியாமையின் மற்றொரு வடிவமாகும். இது பரம்பொருளை பற்றிய பக்குவமற்ற எண்ணத்தினால் எழுதுவதாகும். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ அதுக்கடுத்து யார்? சுதா மராஜி பண்ணீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அறியாமையில் உள்ள போலியான மதவாதிகளும் வேத கட்டளைகளை நேரடியாக மீறக்கூடிய பெயரளவிலான அவதாரங்களை உருவாக்குபவர்களும் தங்களை பின்பற்றுவோரை தவறாக வழி நடத்துவதால் பிரபஞ்சத்தின் மிக மிக இருண்ட பகுதியினுள் நுழையத்தக்கவர்கள். பொதுவாக இந்த அருவவாதிகள் வேத அறிவை பற்றி எந்த தகவலும் இல்லாத முட்டாள் மக்களிடம் தங்களையே கடவுளின் அவதாரங்களாக பிரகடனப்படுத்துகின்றனர். ஒருவேளை அத்தகைய முட்டாள்களிடம் சிறிதளவு அறிவு இருக்குமெனில் அது அறியாமையில் இருப்பதை காட்டிலும் மிகவும் அபாயகரமானதாகும். அத்தகைய அருவவாதிகள் தேவர்களை கூட சாஸ்திர பரிந்துரையின் அடிப்படையில் வாழ்வதில்லை, வழிபடுவதில்லை. சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சில தேவர்களை வழிபடுவதற்கான பரிந்துரைகள் சாஸ்திரங்களில் வழங்கப்பட்டுள்ளன. ஆயினும் அதே சமயத்தில் அத்தகைய வழிபாட்டிற்கு பொதுவான அவசியம் ஏதுமில்லை என்றும் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. தேவர்களை வழிபடுவதால் அறியப்படும் விளைவுகள் நிரந்தரமானவை அல்ல என்று பகவத்கீதையில் 7.23 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பௌதிக பிரபஞ்சமும் நிரந்தரமற்றதாக இருக்கும் பட்சத்தில் பௌதிக இருப்பின் இருளினில் பெறப்பட்டவை அனைத்தும் நிரந்தரமற்றதாகவே இருக்கும். உண்மையான நிரந்தர வாழ்வினை எவ்வாறு அடைவது என்பது தற்போதைய கேள்வியாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பிரபுபாத் என்ன சொல்றாரு, எப்படி பகவானுக்கு உருவம் இருக்குங்கிறது தான் அவருடைய பாயிண்ட். ஓகே, உருவம் இருக்கு, எல்லாரும் வேகமா ஓடுறாரு, அப்ப அவருக்கு உருவம் இல்லாம இருக்குமா? தத்தே தன்னே தத்தூரே தத்துவந்திகே ததந்தர சர்வசேஷ் தத்து அந்தரஸ்ய சர்வசாஷ்ய பாகிதா. இந்த மாதிரி ஈஸ்வரத்தில் குறிப்பிட்றாங்க இல்லையா, அவர் எல்லாரையும் விட வேகமாக ஓடக்கூடியவர். அப்படின்னா அவருக்கு உருவம் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி உருவமே இல்லைன்னு சொல்லி ஒரு இதே கிடையாது. நிர்குணான்னு சொன்னாலுமே அவருக்கு சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம் 3 குணங்கள் கிடையாது. சுத்தம் குணம் இருக்குது. ஓகே, அவருடைய கால்கள் கைகள்லாம் மிக நீளமானது, ஒரு உறுப்பை இன்னொரு உறுப்புடைய வேலையை பண்ணும். இந்த மாதிரி அவர் எல்லாமே அதிகமாக இருக்குது நம்மளை விட. அதனால தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி காட். அதனால் இது மக்களுக்கு தெரியாதனால என்ன பண்ணாங்க, சில பேர் நான் தான் அவதாரம்னு சொல்லி முட்டாள் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மக்களை நம்ப வைக்கிறதுக்காக தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கலாம். இது யாரெல்லாம் நம்புகிறாங்க? முட்டாள்கள் நம்புகிறாங்க. ஓகே, அவங்க கேள்வியை கேட்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு லிங்கத்தை எடுத்து கொடுத்தானே, இல்லை திண்ணூறு எடுத்து கொடுத்தோன்னே நான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும்னு சொன்னோன்னே மக்கள்லாம் நம்புகிறாங்க. அதை வீடியோவில் பிடிச்சி காட்டுறாங்க. அவர் கேமரா வச்சுருக்காங்க, அவர் லிங்கத்தை எடுத்து கொடுக்க அந்த கையிலேருந்து வர்றது தெரியுது. ஆக்சுவலாக வீடியோலாம் பிடிச்சி காட்டுறாங்க. ஓகே, இது எந்த தவறு இல்லையா? நான் தான் கடவுள்னு சொல்லி இப்படி மக்கள் ஏமாற்றலாமா? பிரபுபாத் இருக்கும்போது பயங்கரமாக சண்டைப்பட்டார். இவரோட லிங்கத்தை எடுத்தாரில் அவர் கூட சண்டை போட்டாங்க. இவரோட சண்டை போட்டார். சின்மயானந்தோட சண்டை. சின்மயானந்த நான் தான் கடவுள். அது சொன்னேன், லாஸ்டே சொன்னேன்ல, சின்மயானந்த நான் தான் கடவுள்னு சொன்னேன். பிரபுபாத் சொல்கிறார், கடவுள் நிரூபிக்க சொல்லி டிபேட், ஓப்பன் டிபேட் மேடையில் வச்சுக்கலாம். கிருஷ்ணர் 7 வயசில் கோவத்தமனை தூக்குனார். இவர் என்ன தூக்குறாரு, சுண்டு வரல தூக்க சொல்லலான்னு சொல்லுவார். அவர் நான் டிபேட்டுக்கு வரமாட்டேன்றார். அந்த டிசைபிள் பிரபுபாத் டிசைபிளாக மாறிடுவார். ஓகே, இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறியாமையில் உள்ள மக்களை ஏமாற்றலாம். ஓகே, தே ஆர் நாட் காட், தே ஆர் டாக் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பிரீச் பண்ணுறாங்க. அது கரெக்ட் தான் ஆக்சுவலாக. இல்லைன்னா நமக்கு புரியாது. ஆக்சுவலாக நம்ம எல்லாரையும் செயின்ட்லி பர்சன் நினைப்போம், எவரையும் செயின்ட்லி நினைப்போம். கிடையாது. ஓகே, யார் செயின்ட்லி மகாத்மா யாருன்னா கிருஷ்ணரை பற்றி எப்பயும் பஜன் பண்ணுறதா மகாத்மா. தன்னுடைய நினைப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் மகாத்மா கிடையாது. நான் தான் கடவுள் என்னைய வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னா அவர் மகாத்மா கிடையாது.
மகாத்மான சுபாவம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி மனசுதா பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்த பூதாதி மத்தியம். கரெக்டா? யாரு கண்டினியூஸாக அனன்ய மனசு கண்டினியூஸாக பஜன் பண்ணுறாங்க கிருஷ்ணனை பற்றி, அவங்க தான் மகாத்மா. ஓகே, சரோஜா மாதாஜி படிங்க. அதுக்கடுத்து கிருத்திகா மாதாஜி. பரமபுருஷ பகவானை அணுவதற்கு உரிய ஒரே வழி பக்தி தொண்டே. அந்த பக்தி தொண்டினால் ஒருவன் அவரை அணுகும் போது அவன் பிறப்பு இறப்பின் பந்தத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதாக பகவான் குறிப்பிடுகிறார். வேறு விதமாக கூறினால் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடையும் பாதையானது பகவானுக்கு தொண்டாற்றுவதால் அடையப்படும் ஞானத்தையும் பற்றின்மையையும் முற்றிலுமாக சார்ந்துள்ளது. போலி மதவாதிகளிடம் ஞானமும் இல்லை, பௌதிக செயல்களிலிருந்து பற்றின்மையும் இல்லை. ஏனெனில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் மத செயல்கள் என்னும் பெயரில் ஆற்றப்படக்கூடிய சமூக நல தொண்டின் போர்வையில் பௌதீக பந்தத்தின் தங்க சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு வாழ விரும்புகின்றனர். அவர்கள் பொய்யான மத உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பக்தி தொண்டில் ஈடுபடுவது போன்ற பாசாங்கு செய்கின்றனர். அதே சமயத்தில் எல்லாவித நெறியேற்ற செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். இருந்தும் கூட அவர்கள் ஆன்மீக குருமார்களாகவும் பகவானின் பக்தர்களாகவும் அறியப்படுகின்றனர். தர்மத்தின் நெறிகளை இவ்வாறு மீறக்கூடியவர்கள் உண்மையான சீட பரம்பரையில் வரக்கூடிய அங்கீகாரம் பெற்ற ஆச்சாரியர்களை மதிப்பதில்லை. வேத கட்டளையான ஆச்சோரியபாசான ஆச்சாரியரை வழிபட வேண்டும் என்பதை அவர்கள் புறக்கணிக்கின்றனர். மேலும் பகவத்கீதையில் 4.2 காணப்படும் ஏவம் பரம்பரா பிராப்தம், இந்த உன்னதமான இறை விஞ்ஞானம் சீட பரம்பரையின் மூலமாக பெறப்படுகிறது என்னும் கிருஷ்ணரின் கூற்றையும் அவர்கள் புறக்கணிக்கின்றனர். அது மட்டுமன்றி பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் பொருட்டு இவர்களே பெயரளவு ஆச்சாரியர்களாக மாறிவிடுகின்றனர். ஆனால் முந்தைய ஆச்சாரியர்கள் வகுத்த கொள்கைகளை கூட இவர்கள் பின்பற்றுவதில்லை. பாருங்க எவ்வளவு பெரிய பாயிண்ட். முந்தைய ஆச்சாரியர் கொடுத்த இவங்களே ஆச்சாரியர் மாறிக்கலாம். அன்னைக்கு நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன் போகும்போது பார்த்தோம் இல்லையா, ராம்ஜி பிரபு இருந்தார், மலையாள பரதமத்தில் இருந்தீங்க. நான் தான் ஆச்சாரியர் ராமாயணம் எழுதியிருக்கேன். ஒரு நாள் ராமானுச்சாரி மாதிரி வருவேன். இவங்க ஆச்சாரியர் எப்படியா பேசுவாங்க, சொன்னோடனே கோவம் பயங்கரமாக இருந்துச்சு. சதாதேவன் இவ்வளோ கோவப்படுற கோவம் சரியான கோவம் சொன்னோடனே நான் தான் புக் எழுதிக்கேன், நான் தான் ஆச்சாரியன். ராமானுச்சாரிங்க நீ எங்கே இருக்கிய அப்படின்னு பயங்கரம். அவர் உடனே வாதம் பண்ண முடியல, நான் போகிறேன்னு சொல்லி போயிட்டார். ஓகே, வரும்போது ராம்ஜியை பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கு ஏதோ பேசினார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா என்னன்னே தெரியாமல் ஆச்சாரியர் இடத்த எடுத்துக்கிறான். நாமத்தை மாத்திரம் போட்டுட்டு ராமானுச்சாரி எங்கே இருக்கிறார், இவர் எங்கே இருக்கிறார். இவரே ஒரு புக் எழுதி 4 விதமான குற்றங்கள் உள்ளவங்க புக் எழுத முடியாது. அது என்னென்ன குற்றங்கள்? 4 விதமாக இருக்கவங்களுக்கு புக் எழுத முடியாது. குறைபாடுள்ள பலன்கள், அப்புறம் ஏமாற்று குணம், மாயையில் அகப்படக்கூடியவங்க, தவறு செய்யக்கூடியவங்க. இந்த 4 விதமாக நமக்கு எல்லாம் காந்திஜியே தவறு பண்ணார் இல்லையா? கூட்டத்துக்கு போகாத கூட்டத்துக்கு போனால் சுட்டு கொண்டுட்டான். எவ்வளோ பெரிய சொல்லுங்க பிரபுஜி. 4 விதமான குற்றங்கள் என்னன்னா, குறைபாடுள்ள புலன்கள். ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதே படிக்க முடியுமா? தூரத்தில் என்ன படிக்க முடியுமா? இதுவே குறைபாடுள்ள புலன்கள். ரொம்ப சத்தமாக இருந்தாலும் கேட்க முடியாது, ரொம்ப சத்தமே ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் கேட்க முடியாது. நம்ம புலன்கள் வந்து அவ்வளோ ரொம்ப ஷார்ப் கிடையாது. ஒரு ஈகிள் பார்த்தீங்கன்னா 7 மைலுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியும். நமக்கு ஒரு 100 மீட்டர் தானே தெரியாது. கரெக்டாக இல்லையா? இதை வச்சு தான் பார்க்கணும், லென்ஸ் வச்சு பார்க்கணும். கரெக்டாக நம்ம கண்ணு வந்து அவ்வளோ கிடையாது. ஓகே, குறைபாடுள்ள புலன்கள். இது ஃபஸ்ட்டு. ஏமாற்றக்கூடிய குணம். எல்லாருக்கும் ஏமாற்றக்கூடிய குணம். இந்த ஷாப்கீப்பர் சொல்லுவார், ஐயோ நான் உங்களுக்காக தான் அவங்களுக்கு நஷ்டம் பண்ணி விற்பார். அது எல்லாமே போய் ஏமாற்ற குணம் கூட எல்லாருக்குமே ஏமாற்ற குணம் இருக்குது. ஓகே, 2 முடிஞ்சதா? மாயையில் இருக்கக்கூடியவர்கள். எப்பயுமே நான் உடல் தான் நினச்சிட்டே இருக்கும். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பகவத்கீதை ஸ்லோகம் படிக்கிறோம், அப்பப்போ கொஞ்சம் வெளியே வரும் ஹரிகிருஷ்ணா சொல்லும்போது, அவ்வளோதான். மேக்ஸிமம் 99% எப்படி தான் நினைக்கிறோம், நம்ம உடல் தான் நினச்சிக்கிறோம். மாயில் இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் சீட்டிங் சொல்ல ஏமாற்றம் சொல்லிட்டேனே, தவறுகள் செய்வர்கள். கரெக்ட், தவறுகள். தேங்க்யூ மேரேஜ். கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். எவ்வளோ பெரிய ஆளார். நம்ம காந்திஜி வந்து மகாத்மா காந்தின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அவரே தவறு தான் பண்ணார். தவறு செய்யாத மனுஷனுக்கு இருக்க முடியாது. பின்னால் தவறு செய்ய மாட்டான்னு சொல்லவும் முடியாது. ஆனால் 4 குறைகள் உள்ள ஒருத்தனால புக்கு எழுத முடியாது. இந்த ஆச்சாரியர்கள் வந்து 4 குறைகளுக்கு மேலே போயிடுவான். அதனால ஆச்சாரியர்கள் தவறுகள் செய்பவர்லாம் அதை எப்படி பிரபுஜி புரிஞ்சுக்கிறது? கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். இப்போ வந்து காந்திஜி வந்து கூட்டத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க. போனீங்கன்னா உயிருக்கு ஆபத்துன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் தவறு பண்ணாரே இல்லையா? அது அவ்வளோதான். அவர் வந்து உயிர் போயிடுச்சு இல்லை, அந்த கூட்டத்துக்கு போனோன்னே கொண்டுட்டாங்க இல்லையா? எல்லாருமே மிஸ்டேக் கமிட் பண்ணுவாங்க. தவறே செய்யாத மனுஷனை பார்க்க முடியுமா?
நீங்கள் வாழ்க்கையில் தப்பே பண்ணாமல் இருக்கீங்களா மாதாஜின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஐயோ நான் தப்பு பண்ணியிருக்கேன். கரெக்டாக இல்லையா? யாரையுமே கேளுங்களேன், நீங்கள் உங்களை விட்டுருங்க, வேறு யாராக போய் கேளுங்க. நீங்கள் தவறே பண்ணல, உங்களுக்கு தான் இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உண்மையான என்ன சொல்லுவாங்க? இல்லை நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் சொல்லுவாங்களா இல்லையா மாதாஜி? கரெக்டா? அது அந்த தவறு தான் சொல்லணும். எல்லாருமே தவறு. இதுல வரதுக்கு முன்னாடி நாங்க கூட அப்படிதானே ஆர்குமெண்ட் பண்றோம். புரிஞ்சுக்கிட்டோம். ஆனாலும் புரிஞ்சுக்கிட்டாலுமே நம்ம தவறு அவாய்ட் பண்ண முடியாது. சில தவறு பண்ணி தான் ஆகணும். அது மாதிரிலாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணப்படுவோம். ஆனால் தவறே பண்ணாமல் இருக்க முடியாது பௌதிக லோகத்தில். அது யாராக இருக்கணும்? ஆச்சாரியர்களாக இருக்க முடியும். ராமானுச்சாரியா, பிரபுபாதர், சைத்தன்யமாலாம் தவறே பண்ண மாட்டாங்க. ஓகே, 4 குறையில் அவங்க கிடையவே கிடையாது. இது ஆச்சாரியன் யாரும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால இவங்க தான் புக்கை எழுத முடியுமே தவிர மற்ற யாருமே புக்கெல்லாம் எழுதுறேன்னு சொல்லி வரவே கூடாது. அது ஏன்னா இந்த 4 தவறும் அதில் வெளியே வந்துடும். ஏமாற்று குணம் இருக்கிறதுனால அவங்க தன்னுடைய புகழ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. கிருஷ்ணனை பற்றி எழுதுறேன்னு சொல்லி அவங்க புகழ் எழுதிட்டு இருப்பாங்க. ஓகே, இதுதான் டேஞ்சர். ஓகே, அதனால் ஒருத்தர் நான் ராமாயணத்துக்கு எழுதுறேன் அப்படின்னு ராமாயணத்துக்கு எழுதினாலுமே அது ராமாயணத்தை படித்த டேஸ்ட் கிடைக்காது நமக்கு. ஓகே, அது யாராவது ஒரு ஆச்சாரியர் எழுதுறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அது பரவாயில்ல. ஓகே, அவர் சான்ஸ்கிரிட் எழுதியிருக்காரு, இல்லை தமிழ் எழுதியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியாது, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், அது பரவாயில்ல. ஓகே, இல்லை நானே அதை வார்த்தை முடிச்சு எழுதுறேன்னா அது ஃபுல்லாக தப்பு தான். அது யாருக்கு தான் புரியும்? கான்ஃபிடென்ஷியல் டிவோட்டி தான் தெரியும். ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் வச்சுக்கோங்களேன், அப்படி ரகசியம்லாம் யாருக்கு தெரியும்? ஒய்ஃபுக்கு தெரியாது. ஓகே, ஒய்ஃபுக்கே பாய் தான் தெரியும். யாருக்கு தெரியும்னா டிரைவருக்கு தான் தெரியும். டிரைவருக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அது ஏன்னா அவன் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் பர்சன், அந்தரங்கமான சேவன் அந்த பணக்காரனுக்கு. அதனால் எல்லா ரகசியத்தையும் அவனை சொல்லியிருப்பார். அவனும் ரொம்ப ரகசியமாக இருந்துப்பான். ஓகே, இந்த மாதிரி ஆச்சாரியர் ரொம்ப ரகசியமான பக்தர். அதனால தான் அவருக்கு என்ன தெரியும், எப்படி கிருஷ்ணா இருந்தார், சைத்தன்ய மகாபிரபு எப்படி லீலை பண்ணுறாருன்னு சொல்லி கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி தெரியுது, பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் தெரியுது. இவங்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு இருக்கும்போது எழுதல புக்கெல்லாம், அவங்களாம் போன பிறகு தான் எழுதுறாங்க. எல்லா லீலையும் அப்படியே எழுதுவாங்க. ஏன்னா ஆச்சாரியருக்கு மனசில் சொல்கிறார், பிரபுபாதே சொல்கிறாரு, நான் எங்கே எழுதுறேன் உடனே பிரபுபாத புக்கு படிச்சுட்டு இருப்பார். அவர் புக்கே உடனே கேட்பாங்க, யாருமே எந்த ஆத்தருமே அவங்க எழுத புக்கை படிக்க மாட்டாங்க, வேறு புக்கை தான் படிப்பாங்க. நீங்கள் எழுதின புக்கே படிச்சிருக்கீங்க. பிரபுபாத சொல்வார், இது நான் எழுதின புக் இல்லை, இது கிருஷ்ணா சொல்ல நான் எழுதுறேன். ஸோ அதனால் ஆச்சாரியர்கள் கிருஷ்ணா டிக்டேட் பண்ணுறாரு. ஓகே, சொல்லிடுறேன். அதனால தான் எழுதுறாங்க புக்கை. இப்போ யார் படிக்கணும்? சரோஜ மாதாஜி படிச்சிட்டாங்க. கரெக்டா? ஓகே, ஆசிரியர் படிக்கிறியா நீ? இந்த பேராகிராஃப், இந்த லாஸ்ட் பேராகிராஃப், மந்திரம் 12. ஓகே, நான் எடுத்தாங்க. இந்தா நீ சின்ன பேராகிராஃப் தான். ஓகே, நீ படித்தான். தீஸ் ரவுஸ் லாஸ்ட் லைனில் இருப்பார். These laws are most dangerous elements in the human society. Because there is no religious government, they escape punishment by the law of state. They cannot, however, escape the law of Supreme, who has clearly declared in Bhagavad Gita that envious demons in grab of religious propagandists shall be thrown into the darkest region of hell. Bhagavad Gita 16.19 to 16.20. Sri Ishopanishad confirms that these religionists are heading towards the most obnoxious place in the universe after the completion of their spiritual business, which they conduct simply for sense gratification. பொருளுணர்ச்சிக்கு மட்டுமே நோக்கமாக கொண்டு ஆன்மீக குருவின் தொழில் ஈடுபட்டவர் பார்த்தீங்களா? பக்தி அபிலாஷா ரொம்ப மோசமான இடம். இந்த புளுட்டோ நகரம் இருக்குல்ல, புளுட்டோ கோல், அது ரொம்ப அப்னாக்சியஸ் பிளேஸ். அதனால் சாக்கடை தான் இருக்குமாங்க. அங்கே தான் கொண்டு போய் பூமியை ஒழிச்சு வைப்பான் ஹிரண்யகசிபு. அங்கேயும் நிறுத்துறார் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது ஆன்மீக குருவின் தொழில் ஈடுபட்டவர் பாருங்கள். தொழில் சொல்லிட்டார் பாருங்கள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி ரொம்ப கண்டிப்பாக இருக்கார். இந்த மாதிரி ஆன்மீகத்தை ஒரு தொழிலாக எடுத்துகிட்டு தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக நடத்துகிற ரொம்ப மோசமான ஆளுன்றார். அதுக்கு இந்த தூக்குறாங்கல்ல, வெளியில் சம்பாதிக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பரவாயில்ல. கூட்டி பெருக்கிறாங்கல்ல, அந்த வேலை எவ்வளோ பரவாயில்ல. துப்புரவு தொழிலாளி அது பரவாயில்ல. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப மோசமான ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மிக மோசமான இடத்தை நோக்கி கொண்டு வேகமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஈஸ்வரன். ஓகே, வந்த 13 கிருத்திகா மாதாஜி 13. ஹரே கிருஷ்ணா. அந்நத்தேவாவு சம்பவாத்
அந்யதேவாகு சம்பவாத் அந்யதாஹூரசம்பவாத் அந்யதாகோர சம்பவாத் இதே சுஷ்மாதீரானாம் இதி சுஷ்ரும் தீராணாம் ஏனஸ்தத் விசசக்ஷ்விரே ஏனஸ்தத் விசசக்ஷிரே. எல்லா காரணங்களுக்கும் பரம காரணத்தை வழிபடுவதால் ஒரு வகையான விளைவும், பரமனை தவிர மற்றவற்றை வழிபடுவதால் வேறு வகையான விளைவும் அடையப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இவ்விஷயங்களை தெளிவாக விளக்கியுள்ள சஞ்சலமற்ற அதிகாரிகளிடமிருந்து இவை அனைத்தையும் கேள்விப்பட்டுள்ளோம். சஞ்சலமற்ற அதிகாரிகளிடமிருந்து செவியுறக்கூடிய வழிமுறை இந்த மந்திரத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பௌதிக உலகின் மாற்றங்களினால் ஒருபோதும் சஞ்சலமடையாத உண்மையான ஆச்சாரியர்களிடமிருந்து செவியுறாவிடில் ஒருவனால் தெய்வீக ஞானத்திற்கான உண்மையான திறவுகோலை பெற முடியாது. உண்மையான ஆன்மீக குருவானவர் ஸ்ருதி மந்திரங்களை அல்லது வேத ஞானத்தை தமது சஞ்சலமற்ற ஆச்சாரியர்களிடமிருந்து செவியுற்றிருக்க வேண்டும். அத்தகைய குரு ஒருபோதும் வேத இலக்கியத்தில் இல்லாதவற்றை எடுத்து உரைக்க மாட்டார். முன்னோர்களான பித்ருகளை வழிபடுபவர்கள் பித்ரு லோகத்தை அடைகின்றனர் என்றும், இங்கேயே வாழ்வதற்கான திட்டங்களை தீட்டக்கூடிய ஆழ்ந்த பௌதீகவாதிகள் இவ்வுலகிலேயே வாழ்கின்றனர் என்றும், எல்லா காரணங்களும் பரம காரணமான பகவான் கிருஷ்ணரை மட்டுமே வழிபடக்கூடிய பகவத் பக்தர்கள் அவரது ஆன்மீக வானில் அவரை அடைகின்றனர் என்றும் பகவத்கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வெவ்வேறு வகையான வழிபாட்டினால் வெவ்வேறு விளைவுகள் அடையப்படுகின்றன என்னும் கூற்றின் மூலமாக ஸ்ரீ ஈசோபநிஷத்திலும் கீதையின் கருத்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் முழுமுதற் கடவுளை வழிபட்டால் நிச்சயமாக அவரது நித்திய இருப்பிடத்தில் அவரை சென்றடைவோம். நாம் சூரிய தேவன் அல்லது சந்திர தேவனை வழிபட்டால் அவர்கள் கூறிய லோகங்களை ஐயமின்றி அடைவோம். மேலும் நம்முடைய திட்ட குழுக்களின் மூலமாகவும் அரசியலில் தற்காலிக மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் இந்த மோசமான உலகத்திலேயே வசிப்பதற்கு விரும்பினால் நம்மால் அதையும் அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. நம்ம கையில் தான் இருக்கு. கிருத்திகா மாதா, நீங்க இந்த ஸ்லோ கிளாஸ் கூட அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்லோ கொஞ்சம் நல்லா வருது. இந்த ஆனால் உங்களுக்கு டைம் வசதிப்பட்டமா தெரியல. டியூஸ்டே வந்து 6 to 7 அது ஸ்ரீமத் பாகவதம். டியூஸ்டே நீங்க ஃபர்ஸ்ட் காண்ட வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் காண்ட தான் படிக்கிறோம். இப்போ ஒன்லி ஸ்லோகம் அர்த்தம் அவ்வளோதான். அது எல்லாம் வரிசையாக படிப்போம், உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அந்த மாதிரி. டியூஸ்டே 6 to 7 ஸ்ரீமத் பாகவதம். தேர்ஸ்டே வியாழக்கிழமை 8 to 9 வந்து பகவத்கீதை ஸ்லோகம். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. கலர் பிரதேசம் வந்தீங்க. ஓகே, வெயிட் பண்ணி. ஸோ ஒருத்தர் வந்து ஆன்மீக குருவோடைய சரி அவர்கிட்ட கேட்கலைன்னா அவரால் உண்மையான தரவுகளை பெற முடியாது. நம்மளோட முயற்சியால் பகவத்கீதை படிக்க முடியாது. ஓகே, ஆன்மீக குருவுடைய ஞானம் வேணும். வேத ஞானத்தை சஞ்சலமற்ற ஆச்சாரியம் வந்து செவியுற வேண்டும். ஓகே, அதனால் அவர் வந்து தனக்கு தானே எதையும் சொல்லிக்க மாட்டார். எந்த வேதத்தில் இருக்கோ அதான் சொல்வார். ஓகே சரி, ஓகே. அடுத்தது படிக்கலாம். கலாவதி மாதாஜி படிங்க. அதுக்கு மலையாள பிரபு கலாவதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எந்த செயலை செய்தாலும் யாரை வழிபட்டாலும் இறுதியில் ஒரே இலக்கை அடைய முடியும் என்று எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரத்திலும் கூறப்படவில்லை. அத்தகு முட்டாள்தனமான கொள்கைகள் சில தாண்டோனித்தனமான ஆன்மீக குருவால் முன்வைக்கப்படுகின்றன. அவர்கள் சீட பரம்பரை என்னும் உண்மையான வழிமுறையுடன் தொடர்பற்றவர்கள் ஆவார்கள். எல்லா பாதையும் ஒரே இலக்கிற்கு வழிகாட்டுகின்றன என்று உண்மையான ஆன்மீக குருவினால் கூற முடியாது. மேலும் தேவர்கள் முழுமுதற் கடவுள் அல்லது தனக்கு விரும்பியவரை தனது சொந்த வழியில் வழிபட்டு யார் வேண்டுமானாலும் அந்த இலக்கை அடைந்து விடலாம் என்றும் அவரால் கூற முடியாது. ஒருவன் ஒரு குறிப்பிட்ட அடைவதற்கு அதற்குரிய பயணச்சீட்டை மட்டுமே வாங்கி இருக்க வேண்டும் என்பதை எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும்.
கல்கத்தாவிற்கு பயணச்சீட்டு வாங்கினால் கல்கத்தாவிற்கு மட்டுமே செல்ல முடியும், பம்பாய்க்கு அல்ல. உண்மை இவ்வாறு உள்ள போதிலும் எந்த ஒரு பாதையும் அல்லது எல்லா பாதைகளும் ஒரே உன்னத இலக்கிற்கு அழைத்து செல்கின்றன என்று பெயரளவு ஆன்மீக புரிவார்கள் கூறுகின்றனர். உண்மை நிலையிலிருந்து விலகிய அத்தகைய பௌதிக கூற்றுகள் பல்வேறு முட்டாள்களை கவருகின்றன. அவர்களும் ஆன்மீக உணர்விற்கு தங்களால் உருவாக்கப்பட்டுள்ள வழிமுறைகளில் கர்வம் கொண்டவர்களாக ஆகின்றனர். ஆயினும் வேத அறிவுரைகள் அவர்களை ஆதரிப்பதில்லை. அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையிலிருந்து வரும் ஆன்மீக குருவிடமிருந்து ஞானத்தை பெறாவிடில் ஒருவனால் உண்மையான விஷயத்தை உள்ளபடி பெற முடியாது என்று பகவத்கீதையில் 4:2 கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறுகிறார். ஏவம் பரம்பரா பிராப்தம் ராஜஸ்வியோவிது சா காலைனகா மகதா யோக நஷ்ட பரந்தபா. உன்னதமான இவ்விஞ்ஞானம் சீட பரம்பரையின் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்துடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போல தோன்றுகிறது. அது பரம்பரையை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏவம் பரம்பரா பிராப்தம். ஓகே, இல்லைனா அது வந்து அந்த நாலேஜ் வந்து வேஸ்ட்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு நாலேஜை கற்றுட்டு வரக்கூடாது. ஓகே, கேள்வி கேட்கக்கூடாது. வந்துட்டு எப்படி என்ன ஆச்சாரிய சொல்லணும் அதில் கேள்வி தான் கேட்கலாம். மலையாசம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூலோகில் இருந்தபோது பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ள பக்தி யோக கொள்கைகள் சிதைக்கப்பட்டு இருந்தன. எனவே பகவான் நமக்கு மிகவும் நெருங்கிய நண்பனாகவும் பக்தனாகவும் இருந்த அர்ஜுனிடமிருந்து தொடங்கி ஒரு சீட பரம்பரையினை மீண்டும் நிலைநாட்ட வேண்டி இருந்தது. அர்ஜுனன் தமது பக்தனாகவும் நண்பனாகவும் இருந்த காரணத்தினாலேயே பகவத்கீதையின் கொள்கைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் அர்ஜுனிடம் பகவத்கீதை 4.3 தெளிவாக உரைத்தார். வேறு விதமாக கூறினால் பகவானுடைய பக்தன் மற்றும் நண்பனால் மட்டுமே கீதையினை புரிந்து கொள்ள முடியும். இதன் மற்றொரு பொருள், அர்ஜுனனின் பாதையை பின்பற்றுபவனால் மட்டுமே பகவத்கீதையினை புரிந்து கொள்ள முடியும். தற்போதைய தருணத்தில் பகவான் கிருஷ்ணரை அர்ஜுனனின் சற்றும் பொருட்படுத்தாமல் இந்த உன்னத உரையாடலுக்கு பல்வேறு விளக்க உரைகளும் மொழிபெயர்ப்புகளும் வழங்கப்படுகின்றன. அத்தகைய விளக்க உரையாளர்கள் தங்களது சொந்த வழியில் பகவத்கீதையின் ஸ்லோகங்களுக்கு விளக்கமளித்து எல்லா வகையான அபத்தங்களையும் கீதையின் பெயரில் வெளியிடுகின்றனர். அத்தகைய விளக்க உரையாளர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையும் நம்புவதில்லை, அவரது நித்திய இருப்பிடத்தையும் நம்புவதில்லை. அவ்வாறு இருக்கையில் அவர்களால் எவ்வாறு பகவத்கீதையினை விளக்க முடியும்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. அதனால தான் பகவத்கீதை பிரபுபாதர் எழுதினார். ஓகே, முக்கியமானது. சாதாரண நசில் உங்கள் பேரல் படிச்சு ஒரே ஒரு பேர். Krishna clearly says that those who have lost their sense worship of demigod for flattery rewards Bhagavad Gita 7.20 and 23. Ultimately, he advises that one give up all other way and modes of worship and fully surrender unto him alone. Bhagavad Gita 18.66. Only those who are cleansed of all sinful reactions can have such unflinching faith in the Supreme Lord. Others will continue hovering on the material platform with their paltry ways of worship and thus will be misleaded from the real path under the false impression that all the paths lead to the same goal. In this mantra of Ishopanishad, the word Sambhavat by worship of supreme cause is very significant. Lord is the original personality of God and everything that exists has emanated from him. In Bhagavad Gita 10.8, the Lord says, Aham Sarvasya Prabhavo Sarvam Pravartade Iti Madhva Bhujadema Bhudabhava Samanvida. I am the source of all spiritual and material worlds. Everything emanates from me. The wise who perfectly know this engage in my devotional service and worship me with all their டெமிகாட் வர்ஷிப் பண்ணுறது வந்து குழந்தை புத்தி உள்ளவங்க தான். ஓகே, அது வந்து பகவான் வந்து திருப்பி வந்து இது பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்லோகம்லாம் இருக்கிறதுக்கு நம்ம படிக்கலாம். டைம் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, இது ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸு. இப்போ பாயிண்ட் வேணால் போயிடலாம். ஹாஸ்யம் எதுவும் கேள்வி இருக்கா? இல்லையா? கேள்வி இருக்கா?
ஓகே, ஈஸ்வரி பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க மாதாஜி, குயிக்காக பார்த்துலாம். ஹரே கிருஷ்ணா bro. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து சூரியன் இருக்கிற இடத்துல எல்லாம் வெளிச்சம் இருக்கின்றதோ அதே போல பகவான் திருத்தலத்தில் எங்கெங்க இருக்காரோ அங்க எல்லாம் வெளிச்சமாவே இருக்கிறது. பகவானுடைய பக்தி அறியாமை போயிடும். ஓகே, வெளி சொன்னது அறியாமை போயிடும், இருட்டு போயிடும். இருட்டு போயிடுச்சுன்னா நாலேஜ் வந்துடும், அறிவு வந்துடும். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. பிரபாதெல்லாம் எதுவும் சொல்றீங்களா? பிரபாதத்துக்கு ஸ்டோரி பாஸ் டைம்ல பிரபாத வந்து சரி, யோசிங்க. நான் அடுத்ததுக்கு போகிறேன். ஓகே, சதான் அவனுக்கு பாயிண்ட் இருக்கா? சந்தோஷம், பாம்பு அடிக்கிறப்ப சந்தோஷப்படுவான். பொறாமை கூட இருக்கு. கரெக்ட். ஒரே நிமிஷம் அது. நாயர் வந்து அந்த ஸ்னேக்கோட மோசமான அதனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் பிரபாத். வெரி நைஸ். ஓகே, ஈஷோபனிஷத் பொறுத்த வரைக்கும் இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் விஷயத்தை இது பண்ணிட்டு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வந்து அவங்க ஒரு ஒர்க்கா பண்றாங்க, தொழிலா பண்றாங்க. ஹரி, இன்னைக்கு கிளாஸ் கேட்டியா? பர்பால் கிளாஸ் கேட்டியா? சரியா இருந்தது நீங்களே. ஓகே மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி. இந்த பிரபஞ்சத்துல வந்து கிருஷ்ண உணர்வு தான் மிக மிக முக்கியம் பிரபாதர் சொல்றாரு. கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதா வந்து சொல்றாரு, ஜுகலாண்ட வந்து ஹரே கிருஷ்ணா பஸ் ஸ்டாண்ட் ஆகும்போது தன்னோட டிவோட்டி கிட்ட சொல்றாரு. ஏன்னா டெம்பிள் கட்ட விட மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாரு. ஆமா, கரெக்ட். ஈஷோபனிஷத்துல வந்து பொதுமக்களை வந்து தவறா வழி நடத்துற பொருட்டு மாறிய பெயரளவு ஆச்சாரியர்கள் வந்து முந்தைய ஆச்சாரியர்கள் சொன்ன கொள்கைகளை கூட அவங்க சரிவர பின்பற்ற பண்றாங்க. கிருத்திகா மாதாஜி. அடுத்து சரோஜா மாதாஜி. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதுல வந்து அந்த கரெக்ஷன் பீரியட் ஒண்ணு சொன்னீங்களா, கிரிராஜ் மகாராஜ் கூட நடந்துச்சுன்னு, அது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம கரெக்ஷன் ரெடியா இருக்கணும். கரெக்ட். அதுக்காக நம்ம வருத்தப்பட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் வருத்தம் இருக்குதான் செய்யும், பெயின் இல்லாம இருக்காது. கரெக்ஷன் பண்ணும்போது அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். ஓகே, கரெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி விட்டுறணும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டா நமக்கு நல்லது. அது நல்லா இருந்தது. அந்த ஜெயில கூட அவங்க வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா கூட அப்போ வந்து கிருஷ்ண இதுல அவங்க வந்து கிருஷ்ண ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க கீர்த்தனோட தான் இருந்தாங்க. இது மட்டும்தான் இல்ல, டைட்டி மட்டும்தான் இல்ல அப்படின்னு சொன்னதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஈஷோபனிஷத்துல வந்து அர்ஜுனன் பாதையை பின்பற்றணும், அதாவது அவரை போல நம்ம ஒரு நண்பனால மட்டும்தான் இத பகவத்கீதை புரிஞ்சு கொள்ள முடியும்னு பிரபுபாதர் எழுதுனது ரொம்ப நல்லா. ஆக்சுவலாக இந்த பாஸ்ட் டைம் சொல்லும் போதே எனக்கு அழகு வந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் அந்த பாஸ்ட் டைம் இது நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் செய்வோம். அந்த இதில் காட்டும் போதெல்லாம், சீரியல் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொடூரமாக பண்ணியிருப்பான். சரோஜா மாதேஷ். சிம்பிளாக கட்டிக்கலாம், இந்த மாதிரி கட்டிக்கலாம். ஓகே ஓகே, சொல்லுங்க மாதேஷ். திட பரம்பரையின் மூலமா தான் நம்ம வந்து எதுவும் பெற முடியும். அதுதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது வந்து தவறான வழியில கொண்டு சேர்த்துடும் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க பிரபுபாதா வந்து பகவானோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு மத்தவங்களோட ஆக்டிவிட்டிஸ பார்க்கும்போதே அவங்களுடைய தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பாயிண்ட். செயின்லி பர்சன் தெரியும். கரெக்ட். தேங்க் யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ராமச்சந்திர பிரபு வந்து நித்யானந்த பிரபுக்கு இடம் கொடுக்க மறுத்து வைஷ்ணவ அவதாரம் பண்ணிட்டாரு. ஆனா அவர் கேட்ட இடத்தை வந்து ஒரு மாட்டு இறைச்சி செஞ்சு வெட்டி கொள்றவங்களுக்காக கொடுத்தாரு. அது வந்து வைஷ்ணவ அபச்சாரம் ஆயிடுச்சு, பெரிய இதுவாயிடுச்சு. இல்ல எப்படி அப்படி இல்ல மாதாஜி. ராமச்சந்திர கான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹரிதாஸ் தாக்கூருக்கு அபராதம் பண்ணுவார். ப்ராஸ்டியூட்டை அனுப்பிச்சு, விபச்சாரி அனுப்பிச்சு அவர் தவத்தை கொலைக்க பண்ணுவார். ஆனால் ஹரிதாஸ் தாக்கூர் அசைக்க முடியாது, அது அஃபென்ஸ் இல்லையா. அது சின்ன அஃபென்ஸ் பண்ணுவார் முதல்ல. அந்த அஃபென்ஸ் குரோ ஆகி அதோடைய பலன் ட்ரீ குரோ ஆகுதுல, அதே மாதிரி நல்ல மாம்பழம் மரம் குரோ மாம்பழம் கிடைக்குதுல, அதே மாதிரி இந்த அஃபென்ஸ் குரோ ஆகி ட்ரீ ஆகி இப்போ வந்து பெரிய அஃபென்ஸ் பண்ணுவார். நித்யானந்த பிரபு இடம் கேட்பார் வந்து தங்குறதுக்கு, முடியாதுன்றவர். அப்போ நித்யானந்த சிரிச்சுட்டே சொல்வார், ஆஹா இது வந்து நமக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் கிடையாது, இது வந்து மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிடுவார்.
இது ஏதோ அவர் சீசியே போகிறான்னு நினச்சிப்பாங்க எல்லாரும். அவர் சொன்ன மாதிரியே ஒரு மாதம் கழித்து மாமிசம் உண்ணக்கூடிய அந்த யவனா வந்து கிங் வந்து என்ன பண்ணுவான், இந்த வில்லேஜ் எல்லாத்தையும் காலி பண்ணி எல்லாரையும் கொன்று மாட்டை கொன்று அந்த இடத்துல சாப்பிடுவோம். இந்த மாதிரி பெரிய ஃபன்ஸ் ஆகும். பிரபு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் நித்யானந்த பிரபுவுக்கு பெரிய அஃபென்ஸாக பண்ணவொடனே நித்யானந்த பிரபு சாபம் கொடுப்பார். இப்போ முதல்ல ஹரிதாஸுக்கு சின்ன அஃபென்ஸ் பண்ணார் இல்லையா, அதோடைய விளைவு தான் இப்போ பெரிய உடனே இப்படி தான் வரும். சின்ன பக்தி செய்யணும், பெரிய பக்தி செய்ய கிடைக்கும். பக்தியில் குரோ ஆகுது. இப்போ பக்தியில் கீழே வேகமாக வரது முடியும். ஓகே, அது எப்படின்னா சின்ன அஃபென்ஸ் பண்ணுவாங்க. பண்ண உடனே அது அப்படியே மரமா கரெக்ட். அதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, மன்னிப்பு கேட்க வருத்தப்பட மாட்டாங்க. அப்படியே பரவாயில்ல சின்னதான போட்டோம் அப்படி விட்டுருவாங்க. ஓகே, அது அப்படியே மரமாக வளர்ந்து பெரிய அஃபென்ஸ் பண்ணின உடனே அப்படியே கீழே விடுவாங்க. ஓகே, இது வந்து பக்தியில் நடக்கக்கூடிய ஒன்று. ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க. ஓகே மாதாஜி சொல்லுங்க பிருந்தா மாதாஜி. ஈசோபனிஷத்துல வந்து 4 குறைபாடு உள்ளவர்களால புத்தகம் எழுத முடியாதுங்கிறது. அவங்க வந்து தான் தான் ஆச்சாரியன்னு சொல்லி அவங்களே தன்னைத்தானே குருன்னு சொல்லி இது பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எழுதின புக்ஸ எதுவுமே நம்ம அவங்க கிட்ட கான்டாக்டே வச்சுக்காம நம்ம குரு பரம்பரையில வந்து பிரபுப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம பக்தியில மேல முன்னேற முடியும். கரெக்ட் மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மலையாளம் சொல்லிட்டேன். கலாவதி மாதாஜி சொல்லுங்க. சொல்லிட்டாங்களா கலாவதி மாதாஜி? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதுல பிரபுபாதா இதுல வந்து சொல்றாரு, பம்பாயில மேயர் சொல்றாரு பிரபுபாதர்கிட்ட, நீங்கள் வந்து கிருஷ்ணரின் தூதுவராதான் இருக்கணும். நீங்க ஃபாரின்ல 108 கோயில்லாம் கட்டியிருக்கீங்க, நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தேன், உங்க கோயில்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு, நீங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கிரிதாரி பிரபு எல்லாம் கூட ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றாங்க, ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாம் கூட சான்ஸ்கிரிட் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு புகழ் சொன்னாரு. பிரபுவாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுல வந்து என்ன சொல்றாங்க ஈசோபனிஷத்துல, பித்ருக்களை வழிபட்டா பித்ருலோகத்துக்கு தான் போக முடியும். நம்ம இங்கே வாழ்வதற்குள்ள பௌதிக வாழ்க்கையில வாழணும்னா இங்கேதான் வாழ முடியும். நம்ம பகவான எல்லா காரணங்களுக்கும் காரணமான பகவான் கிருஷ்ணரை வழிபட்ட பகவத் பக்தர்கள் வந்து ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. சுதா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் என்ன சொல்றாங்கன்னா, பாரத பூமியில பிறப்பதற்கே அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும், கிருஷ்ண உணர்வை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்தியர்களை வந்து பிச்சைக்காரங்களா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. கிருஷ்ணருடைய இது வந்ததுல இருந்து இப்ப கொஞ்சம் அந்த நிலைமை மாறி இருக்கு. நமக்கு 20,000 பேர் வந்து அந்த இதுல அவரு பிரச்சாரம் செய்யறப்ப கூட பின் டிராப் சைலண்டா இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப. இப்போ ஒரு 4 பேர் இருந்தாலே சவுண்டா இருக்கும். அதுவும் லேடிஸ்னா இன்னும் இல்ல. 20,000 பேர் கலந்து கொண்ட இதுல வந்து பின் டிராப் சைலண்ட்ல இருந்தது அப்படின்றது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் வந்து கர்மை யோகி ஞானி பக்தர்லாம் கிருஷ்ணருக்கு வந்து தலைவலி வரப்ப வந்து யாரும் பாதை தூளி அது வந்து இந்துவா நமக்கு பாவம் வந்து சேரும் யாரும் கொடுக்கல. ஆனா கோபியர்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஈஷா உபநிஷத்துல இல்ல. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம நாளைக்கு கிளாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கு. நம்ம வந்து இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருபஷ கிருபா சந்து பேவிச்ச परिदाना भावने पे वैष्णवे पे नमः आनंद कोटि वैष्णव ने की है नामाचार्य श्रद्धाष्टांकुर की है ताई और पे मान दे. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण प्रभु जी. हरे कृष्ण प्रभु जी.